புத்திசாலி குட்டி முயல். ஒரு காட்டில் அப்பா முயல், அம்மா முயல், குட்டி முயல் என 3 முயல்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் குட்டி முயல் தன் அப்பா அம்மா முயலிடம் சாப்பிட்டு விட்டு நான் வெளியில் சென்று விளையாடிவிட்டு வருகிறேன் என கூறியது. அந்த 2 முயல்களும் சரி சென்று வா என மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தன. அந்த குட்டி முயலும் விளையாட கிளம்பியது. செல்லும் வழியில் நீரோட்டம் குறைவாக இருந்த ஒரு ஆற்றினை கடந்து மறுக்கரைக்கு சென்று விளையாட சென்றது. ஆனால் அந்த குட்டி முயல் விளையாடிவிட்டு திரும்பி வரும்போது அந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட்டிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து குட்டி முயல் அதிர்ச்சியானது. இந்த ஆற்றை எவ்வாறு கடப்பது என யோசித்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே அந்த குட்டி முயலின் தாய், தந்தை முயல் இரண்டும் அந்த குட்டி முயலை தேடிக்கொண்டு அந்த ஆற்றுக்கு வந்தன. அங்கே ஆற்றின் மறுகரையில் குட்டி முயல் நின்று கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தன. உடனே குட்டி முயலோ தன் அப்பா அம்மா முயலிடம் ஒரு கயிற்றின் ஒரு முனையை என்னிடம் வீசுங்கள் என கூறியது. உடனே அந்த 2 முயல்களும் அந்த கயிற்றின் ஒரு முனையை குட்டி முயலிடம் வீசின. குட்டி முயல் அந்த கயிற்றின் முனையை அருகில் இருந்த ஒரு மரத்தின் கிளையில் இறுக்கமாக கட்டியது. மற்றொரு முனையை தரையில் ஒரு ஆணி அடித்து அதில் கட்டுமாறு கூறியது. 2 முயல்களும் அவ்வாறு செய்தன. பின் அந்த முயல்கள் கொண்டு வந்த குடையை தன்னிடம் வீசுமாறு கூறியது. அந்த 2 முயல்களும் குடையை வீசியது. உடனே குட்டி முயல் குடையை விரித்து அதை தலைகீழாக திருப்பி அதில் அமர்ந்து சறுக்கிக்கொண்டே வந்து மறுகரையை அடைந்தது. குட்டி முயல் தங்களிடம் சேர்ந்ததும் அப்பா அம்மா முயலும் சந்தோஷத்துடன் குட்டி முயலை தழுவி கொண்டன. கதையின் கருத்து: அமைதி, புத்திசாலித்தனம், தைரியம் இவை இருந்தால் எந்த ஆபத்தையும் கடக்கலாம்.